பண்ணணும்னு நினச்சாதாங்க எனக்கு ஒரு பெரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமருதீனுக்கும் அதுக்கப்புறம் ஆதிரைக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போச்சு. அந்த பிரச்சனை ஏற்பட்டதே அரோராவால் தான் அப்படின்ற மாதிரி ப்ரோமோ வச்சு நான் சொல்லியிருந்தேன். ஃபுல் எபிசோட பார்க்கும்போது தெளிவாக தெரிதுங்க, அந்த பிரச்சனைக்கு முழு காரணம் அரோரா தான். சரி, ஆனால் அந்த பிரச்சனையில் யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் தப்பு இருக்குன்றதையும் நம்ம முன்கூட்டியே சொல்லிடலாங்க. கமருதீன் பக்கம் முழுக்க நியாயம் இருக்குது. மேக்ஸிமம் கமருதீன் கிட்ட நம்மளுக்கு ஒத்தே போகாது. ஏன்னா நிறையா எல்லாரையும் மரியாதை இல்லாமல் பேசுவார், அதனால ஒத்து போகாது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கமருதீன் பண்ணது சரிதான். கமருதீன் நேற்று கோவப்பட்டார் பார்த்தீங்களா, அதில் முழுக்க நியாயம் இருக்குது. ஆக மொத்தத்தில் அப்போ தப்பு யார் மேலே? ஆதிரை மேலே, அரோரா மேலே. சரி, என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. அதாவது ஆதிரை இருக்காங்க பார்த்தீங்களா, கமருதீன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை அரோரா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அவங்கிட்ட மட்டும் சொல்லிடாத, இவங்கிட்ட மட்டும் சொல்லிடாத, அதுக்கப்புறம் என்கிட்ட கோவப்படுவான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆதிரை இருக்காங்கல்ல, இவரை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன விஷயன்றதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அரோராவும் சரி, நான் அவங்கிட்ட சொல்ல மாட்டேன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்ட அரோரா அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும், அமைதியாக தானே இருக்கணும். அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாளே உட்காந்து கமருதீன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கமருதீன் கிட்ட ஆதிரை தான் இந்த விஷயத்த சொன்னா, அதனால தான் உங்ககிட்ட இப்போ பேசுறத குறைச்சிட்டேன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இது நீ ஆதிரை கிட்ட சொல்லிடாதன்னு அரோரா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஆதிரை சொன்னதை நீ சொல்லிடுவ வெளியே, ஆனால் கமருதீன் மட்டும் வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னதுக்கு நீ கோவப்படுவ. ஏன்னா நேற்று எபிசோட்ல கமருதீன் உன்னை நம்பி தானே சொன்ன, எதுக்கு வெளியே சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆதிரை உன்னை நம்பி தானே சொன்னா, நீ எதுக்கு வெளியே சொன்ன? முதல்ல ஆதிரை சொன்னதே தப்பு. நீ எதுக்கு இன்னொருத்தரோட பர்சனலை பற்றி வெளியே சொல்லிட்டு இருக்க? இதை தாண்டி ஆதிரை சொன்னது தப்பு. ரெண்டாவது அரோரா அதை அமைதியாக அதுக்குள்ளேயே வச்சுக்காம வெளியே சொன்னது ரெண்டாவது தப்பு. இதில் இந்த அரோரா கோவப்படுறாங்க. நீ எதுக்காக வெளியே சொன்னேன்னு கமருதீன் கிட்ட கோவப்படுறாங்க. அப்போ அவள் ஓப்பன் கேமரால, அதாவது நாங்கள் 2 பேர் பொறுமையாக தான் பேசிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. ஏன் பொறுமையாக பேசினா ரெக்கார்ட் ஆகாதா? அவங்க என்ன பேசினாங்கன்றதை பற்றி பார்த்துருவாங்க. அந்த வீடியோவையும் நான் பார்த்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆதிரை தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆதிரை என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, தேடி போய் நீங்கள் விழுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கமருதீன் பின்னாடி இவங்க சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அதனால தேடி போய் விழுறீங்களேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு அரோரா கேட்கும் போது சில விஷயங்களை சொல்கிறாங்க. அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு ஊட்டிலாம் விடுறாரு, ஸோ வெளியே போனதுக்கப்புறமும் ஒரு ஃப்ரெண்டாக கண்டினியூ பண்ணலாம் நினச்சேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அவன் அவ்வளோ நல்லவன் இல்லை அப்படின்ற மாதிரி ஆதிரை சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பர்சனலாக ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் கூட 2 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன், அவன் சரி கிடையாது, ரொம்ப டாக்ஸிக்கான ஆளுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிளாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அவன் டார்ச்சர் தாங்க முடியாம தான், அவன் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாம தான் அந்த சீரியலை விட்டே நான் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். பிக் பாஸ் ஆஃபர் வந்தது, 6 பேர் சேர்ந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல, அந்த இன்டர்வியூ அப்பவே கமருதீனும் வரப்போறான்றது எனக்கு தெரிஞ்சது. ஏங்க அவனை கூப்பிடுறீங்க? அவனெல்லாம் கூப்பிடாதீங்க. நான் ஏற்கனவே சீரியல்ல அவனால் கஷ்டப்பட்டு தான் சீரியலை விட்டே வெளியே போனேன், அவனை வேற கூப்பிட போறீங்களா? அவன் இருந்தா என்னதாங்க நோண்டிட்டு இருப்பான் இப்படின்ற மாதிரிலாம் நான் இன்டர்வியூ எடுத்தவங்க கிட்டே சொன்னேன். ஏன்னா கமருதீன் வரதுல ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அரோரா ஒரு டவுட்டை கேட்குறாங்க. சரி, கமருதீன் வரது உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி பேசின அப்படின்ற மாதிரி. நாங்கள் 2 பேர் வேலை பார்த்துருக்கோம், எப்படியும் இன்ஃபர்மேஷன் தெரியாதா? ஸோ அவன் வரான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரிலாம் ஆதிரை சொல்றாங்க. ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, கமருதீன் ரொம்ப டாக்ஸிக்கான ஆளு, அவன் கூட போய் நீ பழகுறியன்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீ சொல்லணும், அப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு நீ அட்வைஸ் சொல்லணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், யாரையும் நம்பி பழகாதம்மா, உசாரா இரு. அதை எப்படி நீ சொல்லுவ? நீயே எஃப்ஜே பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ சொல்ல முடியாது, அந்த வார்த்தையை சொல்ல முடியாதுன்னா மூடிட்டு இருக்கணும். தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்போவுமே ஒரு நாணயத்தை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் இருக்கும். நீ வெளியே கமருதீன் டாக்ஸிக்னு சொல்ற, பொது ஆளுக்கு தான் தெரியும் யாரு டாக்ஸிக்னு. ஏன் நீ கூட தான் டாக்ஸிக்கா இருந்திருக்கலாம். ஏன்னா டாக்ஸிக்கா இருக்கவங்க கண்ணுக்கு யாரை பார்த்தாலும் டாக்ஸிக்கா தெரியும். உனக்கு கமருதீன் டாக்ஸிக்னா கமருதீனுக்கு நீ டாக்ஸிக்கா தெரிஞ்சிருப்ப. 3வது மனுஷங்க தான் யாரு டாக்ஸிக்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு கமருதீனை பத்தி பின்னாடி பேசுறது, இது பின்னாடி பேசுறது தாங்க தப்பு தாங்க. வெளியே நடக்கிற அவனோட பர்சனல் கேரக்டரே டாக்ஸிக்கு. யாரை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பான். அவன் கூடலாம் பழகாதன்னு நீ சொல்றனா எவ்வளவு பெரிய தப்பு. அதை விட இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு அவங்கிட்டயே போய் சொல்ற இந்த அரோரா எவ்வளவு பெரிய தப்பு. ஸோ இவங்க 2 பேர் மேலதாங்க தப்பு. கமருதீன் கோவப்பட்டது சரிதான்.